போட்டுமா? இது 400. 4 பீஸ் 100. வாழ்க்கையில் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்கு பெஸ்ட்டான இடம் ஒகேனக்கல். கை கழுவிட்டு சூடாக மீன் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கை அழுக்காச்சுன்னா திரும்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கை கழுவிக்கலாம். வாட் அ கிரேட் பிளேஸ். மார்னிங் மக்களே, நான் கார்த்திக் சிவா. வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ ரைட் நான் தாம்பரத்தில் இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒகேனக்கல் போகிறோம் வித் என் ஃப்ரெண்ட் வந்து விஜய் அண்ட் திரு என் கூட ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ 350 kilometers ஃப்ரம் சென்னை. டைம் வந்து ரைட் நவ் 6:15. 6 o'clock வந்து மீட் பண்ண சொன்னேன், பட் இன்னும் எவனும் வரல. ஸோ வில் சி. ஓகே, வில் ஹேவ் அ கிரேட் ரைட். நம்பர் 1 லேட்டு. 6 மணிக்கு வாடானா 6:20 வந்திருக்கான் மிஸ்டர். எஸ், ஸ்டார்டிங்கே தடங்கள். எனக்குனே வந்து வாய்க்கிறானுங்க லேட்டாக. ஸோ த ரைட் ஸ்டார்டட். அப்பா ரொம்ப நாள் ஆச்சுங்க வண்டி ஓட்டி. சூரியன் கண்ணு முன்னாடி பளிர் நடிக்குது. ஸோ கொஞ்சம் லேட் ஸ்டார்ட். நான் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், பட் பசங்க வந்து 6:30 ஆகிட்டானுங்க. இப்போ நம்ம ஒரு 150 kilometers ஒரு 100 kilometer வண்டி ஓட்டிட்டு ஒரு 9:30 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திரும்ப வண்டி ஓட்டிட்டு லஞ்ச் எங்கேயாவது நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒகேனக்கல்லில் போய்ட்டு டைரெக்டாக ஸ்டே போடணும். கடைசி 1 மணி நேரமாக இப்படி டிராஃபிக்கில் தான் ஓட்டிகிட்ருக்கோம். செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. அப்பா இந்த பூந்தமல்லி ரோடு, ஐயோ. யூஸ்வலாக நம்ம அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் போயிடுவோம், அதனால் எதுவுமே இருக்காது. டேரெக்டாக தாமரம் வந்து லெஃப்ட் எடுத்தால் முறுக்கிட்டு போயிடுவோம். இது பெங்களூர் ரோட்டில் அம்மா எவ்வளோ டிராஃபிக் தெரியுங்களா. அப்பா ஏர்லியாக வாங்கடானா கேட்குறீங்களாடா டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. எவ்வளோ நேரம் தான் டிராஃபிக்கில் ஓட்டுறதுன்னு தெரியல. சமக்கடியாக இருக்குது. ஸோ மக்களே, வேலூர் வந்துட்டோம். வேலூர் ஃபேமஸ் ஃபார் செம வெயில். ஸோ சம்மரில் அடித்து கொட்டுது, நல்லா வெயில், பயங்கர வெயிலாக இருக்குது. அண்ட் இந்த வண்டி என்ன பண்ணாலுமே என்ன முறுக்குனாலுமே மேக்ஸிமம் 110 தாங்க போகுது. 120 கூட பெருசாக தொட மாட்டுது. இப்போது ஆம்பூர் போயிட்டு பிரியாணி சாப்பிட்லாமா, இல்லை ஒகேனக்கல்லில் போய் டேரெக்டாக மீன் சாப்பாடு சாப்பிட்லாமா, அதுதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பிகாஸ் ஒகேனக்கல்லில் அந்த ஃபிஷ் ஃப்ரை ஃபுட்டு நல்லாயிருக்கும். நம்ம அங்கே அங்கேயே பிடிச்சி சமைச்சு தருவாங்க. பட் ஆஸ் ஆஃப் நோ பசிக்குது, எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறுத்தணும். ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வந்துடுச்சு. ஸோ ஓகே, மார்னிங் பிரியாணி இருக்குமான்னு தெரில. மணி 9 தான் ஆச்சு. பிரியாணி கேட்டால் அடிப்பாங்களான்னு தெரில. க்ளோஸ்ட் இல்லை, அலையலாம். மார்னிங் 9:30 மணிக்கு பிரியாணி சாப்பிடுவோம், அலையக்கூடாது. அது தவறு. சொன்னால் கேட்குறானுங்களா, இல்லை நான் தான் கேட்குறேன்னா? கேட்குறேன். சரி ஓகே, அப்போ ஏதாவது கடையில் பார்த்து 2 இட்லியும் 4 முட்டையும் சாப்பிட்டா தான் பாடிக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். ஆஹா, ஆம்பூர் இல்லைன்னா என்னடா, பயங்கரமான ஒரு கடை ஒன்று கிடச்சிருக்கு. போடு போடு போடு, அக்கா ஓட்டலாம் நம்மச்சி. ஜாலியா? பரவாயில்ல வா, ஆம்பூர் அக்கா ஹோட்டல். கூட்டமாக இருந்தால் என்ன, இது வந்தா என்ன, காலையிலே அக்கா ஹோட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி அக்கா தான் தோசை போடுறாங்க. பசி வந்து சேட்டா சிக்கன் நல்லா இருக்கும். சேலத்தில் அந்த லெஃப்டில் வந்தால் சேலம், ரைட்டில் போனால் மும்பை. ஸோ இங்கேருந்து இன்னும் 81 kilometers போட்டுருக்கு ஒகேனக்கல். அப்போ வி ஆர் ஆன் ரைட் ட்ராக். வெயில் மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்பயே மூஞ்செல்லாம் தீஞ்சி பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல நான் போர்டு பார்த்துட்டேன். ஓகே, தருமபுரி 47. தருமபுரி தாண்டி பெண்ணாகரத்துக்கிட்ட போயிட்டு ஒகேனக்கல் போகிறோம். ஓகே ஃபைன், போயிடலாம். இன்னும் ஒரு 2 hours போயிடலாம். லஞ்சுக்கு ஒகேனக்கல் தான். ஓகே வில் கோ. அப்பா இது இந்த ஒரு ஃபேன் இப்போ எவ்வளோ பெரிய டிராஃபிக் க்ரியேட் பண்ணிச்சு தெரியுமா? அந்த ஜங்ஷனில் செம்ம டிராஃபிக் க்ரியேட் பண்ணிச்சு. அண்ணங்க தள்ளி போங்க, போர்டு நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஒகேனக்கல்லோட செக் போஸ்ட் என்ட்ரு பண்ணி மலை மேலே ஏறிட்டுருக்கோம். ஒகேனக்கல் ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது.
ஆக்சுவலி பிளைண்டாக கிளம்பி வந்துட்டோம். சடனாக ஒகேனக்கல் போகலான்னு தோணுச்சு. ஜஸ்ட் வீக்கெண்ட் தானே, சாட்டர்டே சண்டே தான். சென்னையிலேருந்து 350 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ 2 நாளில் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புனது. எதுவுமே ரிசர்ச்சும் பண்ணல, இன்னும் ரூமும் புக் பண்ணல, எதுவுமே பண்ணல. பிளைண்டாக கிளம்பி வந்தாச்சு. பார்த்தா ஒகேனக்கல் ஒரு ஹில் ஸ்டேஷன் போல இருக்கு. ஒகேனக்கல் ஸ்ட்ரைட். தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எஸ், வி என்டர்ட் ஒகேனக்கல். நைஸ். ஃபஸ்ட்டு ரூம் போடணுங்க, நிறைய இருக்குங்க, பிரச்சனை இல்லை. அப்பா ரூமுக்கு பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அது பக்கத்து ரூம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஷேரிங் ரூம் ஒன்று போட்டோன்னு நினச்சோம். ஏன் புரியல? ஏசி ரூம் தான், ஏசி ரூம் தான். இல்லை ஏசி ரூம் போடணும்னா ஏசி ரூம் தான், இல்லாட்டி செத்துருவோம். இங்கே உள்ளே இருக்குமா? இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குமான்னு கேட்குறேன். அப்படியா? சரி, ஓகே. க்ளோசிங் எப்போண்ணா? க்ளோசிங்கு 6 மணிக்குல. அப்போ கரெக்டாக இருக்குங்களா வண்டி போட்டு வந்தா? போட்டிங் தான். வரேண்ணா. எவ்வளோண்ணா? ஐயா நம்ம சரி ரூம் போட்டு வந்துடுவோமா? அங்கே தான் பண்ணுவோம். ரூம் போட்டு வந்துடலாம். ரூமுக்கு வாசல்ல தண்ணி போகுது. ஓகே, வண்டி மட்டும் பார்த்து போயிட்டு வந்துடுறேன். ரூம் பார்த்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அப்பா சரியான வெயில் தேடி பிடிச்சி கரெக்டாக சீவு ஒரு பியூட்டிஃபுல் வியூ. இதுக்கு பின்னாடியே வந்து இதோ இந்த பாலடைஞ்ச ரூமில் வந்து ஒரு ஏசி ரூம் கிடச்சி அங்கே போட்டோம். ரன்னிங் வாட்டர் நல்லா இருக்குது. சீங்க இங்கேயே குளிக்கலான்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்தோமா ஜம்மன் இங்கேயே குளிச்சோமான் இருக்கலாம். டைம் என்ன? டைம் 2:30. ஸோ சன்செட் ஆகிட்டு சன்செட் ஆகிறதுக்கு முன்னாடி போட்டிங் போயிட்டு ஜாலியாக எங்கள் ஈவினிங் ஒரு குளியல் போடலான்னு இருக்கேன். சரி மிஸ்டர் திரு, நம்ம மசாஜ் பண்ணுறோம். இப்போ இப்படி ஸ்டைலிஷாக இருக்கான். இப்போ கண்டிப்பாக மசாஜ் பண்ணி தீர்றோம். ஓகே, கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ இந்த ரூம் நான் திரு தான் கண்டுபிடிச்சான். குட் ஒன் பாய். எவ்வளோடா? 1800. 200 டிஸ்கவுண்ட் பேசி 1600. 3 ஷேரிங் ஒரு ஏசி ரூம் காட்டுற ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். ஓகே, சியர்ஸ், வில் பி பேக். நீயே சந்தோஷமாக இருந்தானே அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த அளவுக்கு பண்ணித்தோம் சொல்லிட்டு நீங்கள் 500 வாங்கிக்கோங்க. நல்லா பண்ணீங்கன்னா 200 எக்ஸ்ட்ரா பக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரே. கஷ்டம் இருக்குது. 4 கிலோமீட்டர் ஓட்டணும். நான் ஓட்டிட்டுமா சொல்லுங்கள்? வேணா போட்டே தரேன், நீயே போயிட்டு வந்துடு. நான் உங்களுக்கு ஓட்டிட்டுமா சொல்லுங்கள்? ஜிம்முக்கு தான் போகிறேன். இன்றைக்கி ஜிம் போகல, நான் வேணால் போட்டுடுறேன். ஸோ மொத்தம் 400 பரிசல் இருக்கான் இந்த இடத்துல. $2000 கூட ஆகல, கம்மி தான். ஸோ பரிசல் புக் பண்ணிட்டோம். 750. 750 பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சுற்றி கர்நாடகா ஃபால்ஸ் கூட்டு போகிறதுக்கு வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பாவு தான் திரும்பி எப்பவும் போல் பேரெல்லாம் பேசி பயங்கரமாக கண்ணாடி போட்டு நிற்கிறான். மிஸ்டர் பாவ், இந்த பேரம் பேச ஸ்கில் எங்கே கற்றுக்கிட்டீங்க? தானாக போகிறோம். குட். ஃபிஷ் சாப்பாடு சாப்பிட்லான்னு பார்த்தா அது மீன் வந்து ஒரு 150 ரூபா கிலோ. ஸோ 3 கிலோ சமைக்க சொன்னாங்க. அண்டு சமைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1000 ரூபா கேட்டாங்க. அதுக்கு வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிடல. அந்த பிளான் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ போட்டிங் போகலாம். இதான் எங்கள் படகு. அண்ணன் வந்துட்டாரு. ஏறுங்கடா. ஃபஸ்ட் ஏறு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து சவாரி ஸ்டார்ட் ஆகுது. இதான் நம்ம அண்ணன் நம்மளை கூப்பிட்டு போகிறவர். ஸோ ஃப்ளோ நல்லா இருக்குது. இங்கே தான் எல்லாம் குளிக்கிறாங்க. மேகம் கருக்குது, சக்கு ஜின் சாரல் அடிக்குது, சக்கு ஜின். அண்ணன் அப்படியே ஒரு சுத்துறாரு. ஒரு 360 போட்டார் அண்ணன். இப்போ 7 மாசம்
என்னடா அதுக்கு இங்கே வந்துடுவோமா? சுற்றினதில் லைட்டாக மயக்கமாக வந்துடுச்சு, அந்த சுற்றிட்டார் அண்ணன். ஸோ ஆகஸ்ட் டைமில் வந்தால் இந்த மலை ஃபுல்லாக அவ்வளோ ஹைட்டில் தண்ணி இருக்குமா. ஆஸ் ஆஃப் நோ இது வந்து மே மந்த்து. ஸோ இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் வந்து அலோவ் பண்ணாங்க போட்டிங்க்கு. இதே நம்ம ஆகஸ்ட்டில் வந்தால் இது வந்து டோட்டலாக க்ளோஸ்ட். ஐயோ எவ்வளோ ஆல்ரெடி இப்போ இருக்கிறது வந்து 60 ஃபீட் சொன்னாங்க, பட் இதோட ஃபுல் டெப்த் வந்து 90 ஃபீட்டாம். ஸோ வாட்டர் மார்க் அழகாக தெரியுது இங்கே தண்ணி எவ்வளோ தூரம் இருந்துருக்குன்னு சொல்லி. ஓ 120? அப்பா, மேட்டூர் டேம் திறக்கும் போது 120 அடி வருமா மொத்தம். ஸோ வாட்டர் லெவல் மார்க்ஸ் அழகாக தெரியுது அந்த இடத்துல. ஸோ போட்டிங் வந்து ஒரு 1.5 hour. ஸோ இன்பிட்வீன் பசிச்சா வந்து அதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. பின்னாடி எல்லாமே விற்குது, அதுலேயே வந்து கூல்ட்ரிங்க்ஸு எல்லாம் விற்கிறாங்க. அக்கா வாட்டர் மிலன் ஒன்றுக்கா வராங்களா? அண்ணா உங்களுக்கு எதாவது ஒன்று வாங்கிக்கோங்கண்ணா. ஆமாண்ணா உனக்குண்ணா. அண்ணா வாட்டர் மிலன் வாங்கிக்கோங்கண்ணா. வானான்ட்டு தர்பீஸ் வாங்குறானுங்க, பைனாப்பிள் வாங்குறானுங்க. ஸோ இப்போ தான் வந்து கொண்டு போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. இப்போ அதுக்கு அடுத்து அண்ணன் வந்து அங்கே ஃபிஷ் விற்கிறாங்க. ஸோ அங்கே டிஷர்ட்ல விற்குதாடா இப்போ? ஃபிஷ்ஷு சாப்பிட்லான் இருக்கோம். அவர் தாங்க வரணும். நான் மீன் சாப்பிடுவோமா? இங்கே வேற எங்கே சாப்பிடணும்? அவங்க எங்கேயும் அங்கேயும் வியாபாரம் பண்ணுறாங்கடா. என்னடா முழுசு அப்படியே 50 ரூபாய். இதில் 2 அதில் ஒன்று சொல்லிட்டா? என்னமோ பார்த்து பண்ணு. இதில் 2 இதில் 1 போட்டுமா? இது 4 100? 4 பீஸ் 100 ரூபா. கட் பண்ணி பீஸ். இந்த கட் பண்ண பீஸ் வந்து 4 100 ரூபாய். சரி, 4 பீஸ் 100 ரூபாய். இது 1 50. நான் உங்களுக்குண்ணா. சரி அக்கா, இது ஒன்று இது ஒன்று போட்டுருக்கா. 4 பீஸ் ஒரு பெரிய பீஸ் ஒன்று போட்டுருங்க. போட்டில் அப்படி சாப்பிட்டே பாருங்க. போட்டில் சாப்பிட்டே போகலாம். அண்ணனுக்கு ஓகேவா? ஸோ சின்னதாக ஒரு ஐலாண்ட் மாதிரி எடுத்துன்னு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்லலாம் வந்து இங்கே பயங்கரமாக தண்ணி இருக்கும். பட் இப்போதைக்கு இங்கே தண்ணி இல்லை. அண்ட் இங்கே வந்து மீன் சொல்லியிருக்கோம். ஒரு 4 பீஸ் மீன் காமிச்சாங்க. அது ஒரு 100 அண்ட் குட்டி ஃபிஷ் வந்து ஒரு 550 சொன்னாங்க. ஸோ ஒரு 200 எல்லாமே ஓகே தான். ஐலாண்ட் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் ஒகேனக்கல். ஆக்சுவலி நைட்டில் வந்து இங்கே கேம்பிங் பண்ணுவாங்களாம். இதெல்லாம் போட்டிருக்கு. வெயில் கம்மியாக இருந்திருக்கலாம். ஃபிஷ் தான் நீ சாப்பிட மாட்டேன். ஃபிஷ் இல்லாமல் சாப்பிட்டு ஆடு. இல்ல இல்ல துப்பிச்சு. ஆடு மீன் சாப்பிடுது. என்ன ஆடெல்லாம் நான்வெஜ்ஜா மாறுது வர வர. கொடுக்காத, ஏய் எங்களுக்கு கம்மியாக தான் முட்டை போகுது. ஸோ ஃபிஷ் இஸ் குட். போய் சொல்கிறானுங்க 2 பேருக்கு 5 பீஸ் இருக்குது. அதுவும் இந்த பேக்ரவுண்டில் ஃபிஷ் சாப்பிட வேறு லெவலாக இருக்குது. வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கலாம், வெயில் அதிகமாக இருக்குது. சியர்ஸ். வாழ்க்கையில் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதுக்கு பெஸ்ட்டான இடம் ஒகேனக்கல். கை கழுவிட்டு சூடாக மீன் சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு கை அழுக்காந்துச்சுன்னா திரும்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கை கழுவிக்கலாம். வாட் அ கிரேட் பிளேஸ். ஃபிஷ்ஷு தரமாக இருக்குது, வேறு லெவல். எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களோட கருத்து என்னன்னு சொல்கிறீங்களா விஜேஷ்? நல்லா இருக்கு. சாப்பிடும்போது அவன் பேச மாட்டான். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஃபுல் ஃப்ரைட் ஃபிஷ் 50 rupees தானா? வேறு லெவல். தேங்க்யூ. பாவம் இவன் வந்து சாட்டர்டே சாப்பிட மாட்டேன்ட்டான் திரு. ஆனால் டேஸ்ட் மட்டும் பண்ணான். தெரியுது அந்த கம்மியாக வருதா? அதெல்லாம் தெரியாது. மீன் ஆக்சுவலி அங்கேருந்து குளிச்சு மேலே போக ட்ரை பண்ணுது. ஆனால் வீடியோவில் தெரியாது. இங்கே பாரு, தண்ணி டவுன் ஆச்சுன்னா நம்ம ஹைட்லேருந்து கொட்டும். தண்ணி வந்து கூடுதலாக இருக்கிறதுனால நீர் தேக்கம், மேட்டூர் டேம் நீர் தேக்கம் இருக்கிறதுனால மட்டமாக இருக்கும். ஓஹோ ஓஹோ, புரியுது புரியுது புரியுது. இல்லாட்டி புரிஞ்சுது பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபால்ஸ் மாதிரி.
ஓகே, இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து தமிழ்நாடு ஃபால்ஸு, அந்த லாங்கில் இருக்கிறது வந்து கர்நாடகா ஃபால்ஸும். ஓகே, ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து இப்போ நமக்கு கம்மியாக தெரியுதுல்ல, ஆக்சுவலி இப்போ டேம் திறந்ததால் தண்ணி இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இல்லாட்டி இதுலேருந்து ஒரு 50 அடி வந்து கீழே இருக்கும். ஸோ இந்த பாறையிலேருந்து குற்றாலம் மாதிரி பெரிய மலையாக தெரியும், அங்கே நல்லா கொட்டும். ஸோ இதுதான் 5 ஃபால்ஸ் வியூ. அன்ஃபார்ச்சுனேட்டாக நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு கொண்டு வரல குளிக்கிறதுக்கு. இட்ஸ் a bad behavior from us. அதுலேருந்து சவாரி பண்ணால் செம்மையாக இருக்கும், ஆனால் அண்ணன் அடிப்பார்னு நினைக்கிறேன், அதனால் அது பண்ணல. இதுதான் ஐந்தருவி. ஆமாம், தள்ளுதியா அண்ணா? ஒரு 360 போடுங்க, அப்படியே ஒரு ரொட்டேட்டை போட்டு விடுங்க. 360 தமிழ்நாடு ஃபால்ஸ். தமிழ்நாடுடா. வாங்கடா வாங்கடா, எல்லாரும் வாங்கடா. தமிழ்நாடு ஃபால்ஸ் அங்கே பார்த்தோம். அந்த சைடில் இருக்கிறது வந்து கர்நாடகா ஃபால்ஸ் தான். இப்போ வந்து தண்ணியோட ஃப்ளோ அதிகமாக இருக்குதுன்றதால கர்நாடகா ஃபால்ஸ் நம்மளால் போக முடியல. ஸோ வி ஆர் பேக் டு த கார் பார்க்கிங் பிளேஸ். அப்பா அண்ணா, தேங்க்ஸ்ண்ணே. அப்படியே அண்ணன் அப்படியே கிறுக்கு 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 3 அடி சுற்றினாரு. வேற லெவல். 360 சுற்றினதில் மயக்கமே வந்துருச்சு. 100 எத்தனை 100 100 அடியா? அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் கேமரா ஷை, அதனால் என்கிட்ட சொல்லிடுறாரு, நான் கன்வே பண்ணிடுறேன். ஸோ ஒகேனக்கல் ஃபால்ஸ் டாப் வியூவில் இருந்து இந்த ரைட் சைடில் இருக்க இது வந்து தமிழ்நாடு ஃபால்ஸ் தான். டெரிஃபிக் வியூஸ். அங்கே இருக்கிறது வந்து கர்நாடகா ஃபால்ஸ். ஆக்சுவலி போக முடியல, அங்கே தண்ணி லெவல் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணல, இல்லாட்டி அங்கேயும் போகலாமா. இட்ஸ் நைஸ். Don't forget to subscribe. Karthik Siva. Karthik signing out. Bye. See you. பாடி ஃப்ரீயா ரிலாக்ஸாக படுங்க, நல்லா பாடி ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆமா.